வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் அப்பாவி கிழவியும் 4 திருடர்களும் அப்படின்ற ஒரு சிறுகதையை பார்க்கலாம். வாங்க இப்போ கதை கேட்கலாம். ஒரு ஊரில் 4 திருடர்கள் இருந்தாங்க. அவர்கள் பல ஆண்டுகளாக திருடி பெரும் பொருள் சேர்த்துட்டாங்க. அந்த பொருளை எல்லாம் பொற்காசுகளாக மாற்றி அவற்றை ஒரு வெண்கல பானையில் போட்டு வச்சிருந்தாங்க. நகரத்திற்கு போய் சுகபோகமாக வாழலாம் அப்படின்னு திட்டம் போட்டார்கள். வழியில் ஒரு கிராமத்தை அடைந்தார்கள். அந்த கிராமத்தில் ஒரு கிழவி வசித்து வந்தாள். அவள் பார்ப்பதற்கு அப்பாவியாக தெரிந்தது அவர்களுக்கு. அவளிடம், கிழவியே, எங்களுக்கு உணவும் தங்குவதற்கு இடமும் வேணும். அதுக்காக தினமும் உனக்கு பணம் தரோம். இதோ இந்த பானையையும் நீ பத்திரமா பார்த்துக்கணும். நாங்கள் சேர்த்து வைத்த பொற்காசுகளை இந்த பானையில் போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் 4 பேரும் சேர்ந்து வந்து கேட்டாதான் இந்த பானையை தரணும்னு சொன்னாங்க. கிழவியும் தன்னோட அன்றாட தேவைக்கு பணம் கிடைக்குமே அப்படின்ற ஆசையில் சரின்னு ஒப்புக்கொண்டாள். 4 திருடர்களும் கிழவியின் வீட்டில் தங்க தொடங்கினார்கள். கிழவியின் வீட்டு பக்கத்திலேயே ஒரு தோட்டம் இருந்தது. மறுநாள் இந்த 4 திருடர்களும் அந்த தோட்டத்துக்கு போய் சூதாட தொடங்கினாங்க. மதிய வேலை வந்தது. நல்ல வெயிலாக இருந்தது. அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டது. அப்போது அந்த வழியே ஒரு பெண் மோர் விற்று கொண்டு போனாள். அந்த 4 பேரும் மோர் வாங்கி குடிக்கலாம்னு நினச்சாங்க. அதுக்கு பணமும் பானையும் வேணுமே. அதனால் அவர்கள் தங்களுள் ஒருவனை கிழவியிடம் அனுப்பினார்கள். அவனிடம் சிறிது பணமும் பானை ஒன்றும் கிழவியிடமிருந்து வாங்கி வரும்படி கூறினார்கள். அவனும் கிழவியின் வீட்டை நோக்கி நடந்தான். போகிற வழியில் அவனுக்குள்ள ஒரு சூழ்ச்சி உருவானது. கிழவியிடம் கொடுத்து வைத்திருக்கும் பொற்காசுகள் முழுவதையும் தானே அபகரித்து கொள்ளலாமே அப்படின்னு நினச்சான். அவன் நேராக கிழவியின் வீட்டை அடைந்தான். கிழவி, நாங்கள் வேறு ஊருக்கு போகிறோம், அதனால் அந்த பானையை தா அப்படின்னு கேட்டான். அதுக்கு கிழவியோ, நீங்கள் 4 பேரும் வந்தால் தானே நான் பானையை தர முடியும். நீ ஒருத்த வந்து கேட்டால் எப்படி தர்றது அப்படின்னு கேட்டா. உடனே அவன், இதோ என் நண்பர்கள் கூப்பிடும் தூரத்தில் தான் இருக்காங்க, நீயே கேட்டுக்க அப்படின்னு சொன்னான். உடனே கிழவியும் வீட்டின் வெளியே வந்து, பானையை கொடுத்துடட்டுமா அப்படின்னு சத்தமாக கேட்டாள். அதற்கு தோட்டத்தில் இருந்த 3 பேரும் மோர் வாங்குவதற்கான பானையை தான் கிழவி கேட்கிறாள்னு நினச்சாங்க. அதனால் பானையை கொடுத்துடு அப்படின்னு பதிலுக்கு சத்தமாக சொன்னாங்க. கிழவியும் அதை நம்பி பொற்காசுகள் அடங்கிய பானையை அவனிடம் கொடுத்து விட்டாள். அவன் அதை வாங்கி கொண்டு அந்த 3 பேரும் இருக்கும் எதிர் திசையில் ஓடி மறைந்தான். பானை வாங்க சென்றவன் வெகு நேரம் ஆகியும் திரும்பலையேன்னு நினச்ச அந்த 3 திருடர்களும் கிழவியின் வீட்டுக்கு போனாங்க. கிழவி பொற்காசுகள் அடங்கிய பானையை அவர்கள் அனுப்பி ஆளிடம் கொடுத்துட்டதா சொன்னான். உடனே அவர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்தார்கள். அவர்கள் கிழவியிடம், கிழவி, நாங்கள் மோர் வாங்கிறதுக்கு பானை கேட்டோம், நீயோ பொற்காசுகள் அடங்கிய பானையை கொடுத்துட்டியே. நாங்கள் உன்னை நம்பி தான் பானையை ஒப்படைச்சோம், அதனால் அந்த பணத்தை நீ தான் தரணும் அப்படின்னு சொன்னாங்க. கிழவியின் மீது வழக்கு தொடர்ந்தார்கள். வழக்கு அரண்மனை நீதிபதியிடம் சென்றது. அவரும் வழக்கை விசாரித்தார். கிழவி, நீதிபதியே, இவர்கள் பானையை கொடுத்து அனுப்பும்படி சொன்னாங்க, அதனால தான் நான் கொடுத்தேன் என சொல்லி அழுதா. திருடர்களோ, நாங்கள் மோர் வாங்கிறதுக்கு ஒரு பானையை கொடுத்து அனுப்பும்படி தான் சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நீதிபதி கிழவியை பார்த்து, இவர்கள் தந்த பணத்திற்கு நீ தான் பொறுப்பு. 4 பேரும் வந்து கேட்டாதான் பானையை கொடுக்கணும்னு அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இல்லையா? ஆனால் நீ ஒருவனிடம் அந்த பானையை கொடுத்துட்டது தவறு தான். அதனால் நீ அந்த பணத்தை திருப்பி தரணும்னு தீர்ப்பு அளித்தார். தீர்ப்பை கேட்ட கிழவி, என்னிடம் எந்த பணமும் இல்லையே, நான் எப்படி திருப்பி கொடுப்பேன் அப்படி சொல்லியபடி வழியெல்லாம் அழுதுட்டே சென்றாள். இதை கேட்ட மரியாதை ராமன் கிழவியிடம் என்ன நடந்ததுன்னு கேட்டான். கிழவியும் நடந்தவை எல்லாவற்றையும் சொன்னாள்.
மரியாதை ராமன் நீதிபதியின் வீட்டின் முன் நின்று, மன்னனின் ஆட்சியில் நீதி இல்லை, இம்மாதிரியான நீதிபதி இருக்கும் வரை இந்த நாட்டில் நீதி இருக்காது என்று உரக்க கத்தினான். அதை கேட்ட அங்கிருந்த மக்கள் மன்னனிடம் போய் இது குறித்து சொன்னாங்க. கோபமடைந்த மன்னன் மரியாதை ராமனை தன்னை வந்து பார்க்கும்படி கட்டளையிட்டார். அவனும் மன்னனை நேரில் சந்தித்தான். மன்னன் அவனிடம், சிறுவனே, அரண்மனை நீதிபதி வழங்கிய தீர்ப்பை பற்றி குறை சொன்னியாமே, உனக்கு என்ன துணிச்சல் என்று கோபமாக கேட்டார். ஆமாம், அரண்மனை நீதிபதி ஒரு அப்பாவி கிழவிக்கு நியாயமின்றி தீர்ப்பு கூறியுள்ளார் அப்படின்னு தைரியமாக சொன்னான் மரியாதை ராமன். மன்னன் நீதிபதியை வரவழைத்து விவரங்கள் அறிந்தார். பின்பு மரியாதை ராமனிடம், சிறுவனே, நீயாக இருந்தால் இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பாய் அப்படின்னு கேட்டார். உடனே மரியாதை ராமன், மன்னா, 4 பேர் வந்து கேட்டால்தான் பானையை தர வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அல்லவா? இப்போது 3 பேர் தானே வந்து கேட்கிறாங்க. அவர்கள் அந்த ஓடிப்போன 4வது மனிதனையும் அழைத்து கொண்டு வந்து கேட்கட்டும். அதன் பிறகு அந்த முதியவள் பானையை கொடுப்பாள். இதுதான் நான் சொல்லும் தீர்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட மன்னன் மிகவும் சந்தோஷப்பட்டார். நீதிபதியும் இதுவே சரியான தீர்ப்புன்னு ஒப்புக்கொண்டார். மன்னன் அந்த கிழவியையும் அவள் மீது வழக்கு தொடுத்த 3 பேரையும் வரவழைத்தார். மரியாதை ராமனின் தீர்ப்பை வழங்கினார். அதை கேட்ட கிழவி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். மரியாதை ராமனை வாழ்த்தினாள். மன்னனும் மரியாதை ராமனின் அறிவை பாராட்டி தம் அரண்மனையில் நீதிபதியாக நியமித்தார். இத்துடன் இந்த கதை முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றின கருத்தை நான் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். நன்றி.